எந்த வகையிலனா இப்போ அண்ணா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணா வந்துட்டாங்கன்னே வைங்க, கண்டிப்பா தண்டனைகளை கடுமைப்படுத்துவாங்க. குற்றவாளிகளை ஃபர்ஸ்ட் இந்த சேஃப் ஜோனுக்குள்ளார கூட்டிட்டே போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. பாதுகாக்க கூடாது. ஒருத்தன் தப்பு செய்யறானா நீ செஞ்சது தப்புதான் அப்படின்னு சொல்லணும். ஆனா இங்க என்னன்னா அவங்கள சொன்னா இது ஆயிடுமோ இது ஆயிடுமோ. இன்னொன்னு என்னன்னா எல்லாரையுமே இவங்க அப்பா அப்பான்னு வந்து கூப்பிடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. உங்க வீட்டு குழந்தையா பார்த்தா நாங்க கஷ்டப்படுறோம்னு போய் அழுவும் போதோ சொல்லும் பொழுதோ நீங்க அதை அப்படியே கேஷுவலா எடுத்துட்டு சரி போமா அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்களா? இல்ல, அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, தமிழகத்துல பாதுகாப்பு இல்ல. நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தானே வராங்க அப்படின்ற கேள்வி முன்வைக்கலாம். நடவடிக்கைகள் இரும்பு கரம் கொண்டு அடக்குதா இல்ல கட்சியின் பேர்ல யாரையாச்சும் பாதுகாக்குதாங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை டெய்லி ஆத்தூர் எங்கேயுமே நடக்கல. எங்க இப்ப சேலம்னா சேலம் சரௌண்டிங், ஆத்தூர், கிருஷ்ணகிரி. நேத்து கிருஷ்ணகிரியில 14 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அந்த பொண்ணு வலுக்கட்டாயமா பெற்றோர் வீட்டுல இருந்து தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் தடுக்க ஏன் இன்னும் ஒரு சிறப்பான நடவடிக்கை தமிழ்நாடு அரசால எடுக்க முடியல? யோசிச்சு பாருங்க. இப்ப அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ஒண்ணுனா விட்டுருவாங்களா?